கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் வாக்குத்தத்த செய்தியின் தலைப்பு உபத்திரவத்தில் ஆசீர்வாதம். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் போராட்டங்களும் உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் கண்ணீர்களும் வேதனைகளும் நம்மை மேற்கொள்ளுகிறதோ அந்த நேரங்களிலெல்லாம் அவை மேற்கொள்ளுவதைப் போலத்தான் தெரிகிறதை ஒழிய அது ஒரு நாளும் நம்மை மேற்கொள்ளுவது இல்லை. நீங்கள் அந்த உபத்திரவங்களை கடந்து வருகிற போது, அந்த உபத்திரவங்களை மேற்கொண்டு வருகிற போது, அந்த உபத்திரவங்களை எதிர்த்து நீங்கள் விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்ளுகிற போது நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். எதெல்லாம் உங்களுக்கு உபத்திரவமாய் இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. எந்த ஒரு உபத்திரவத்திற்கு பின்பதாகவும் ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும் முன்பு உங்களுக்கு உபத்திரவங்கள் கடந்து வருகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக மிகப்பெரிய போராட்டங்களின் வழியாகவும் பிரச்சனைகள் பாடுகளின் வழியாகவும் உபத்திரவங்களின் வழியாகவும் நீங்கள் கடந்து செல்லுகிறீர்கள். அருமை தேவ பிள்ளைகளே, அதை மனதில் வைத்து நான் இந்த உபத்திரவங்களை என்னுடைய விசுவாசத்தினாலே நான் மேற்கொள்ளுகிற போது நான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்குள் நுழையப் போகிறேன் என்பதை மட்டும் நீங்கள் உங்கள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்தில் 430 வருடங்கள் அடிமைகளாய் இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் அந்த நுகத்தை உடைத்து அவர்களை வெளியே கொண்டு வருகிற போது அவர்களுக்கு பார்வோனின் இருதய கடினத்தின் நிமித்தம் எத்தனையோ தடைகள், எத்தனையோ உபத்திரவங்கள், அதன் பின்பதாக செங்கடல், அதன் பின்பதாக அவர்கள் கானானை சுதந்தரிப்பதற்கு முன்பதாக எரிகோ, இப்படி பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான தடைகள், பலவிதமான போராட்டங்களை கடந்துதான் அவர்கள் அந்த கானானுக்குள் பிரவேசித்தார்கள். ஆனாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர்களை இறுதி வரை அவர் அழைத்து சென்று அந்த கானான் தேசத்தில் அவர்கள் கட்டாத இடத்தில் அவர்கள் குடியிருக்கும்படிக்கு அவர் உதவி செய்தார். நாட்டாத திராட்சை தோட்டங்களின் கனிகளை பறிக்கச் செய்தார். அருமை தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தினூடாக கடந்து செல்லுகிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் உருவ நடந்தாலும் அதை நீங்கள் களிப்பாக மாற்றிக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி பவுலப்போஸ்தலர் ரோமாபுரியைச் சேர்ந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற உபத்திரவங்களின் நிமித்தமாக நாம் பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறோம். பொறுமையோடு கூட நாம் காத்திருக்கிறோம். பொறுமையோடு நாம் விசுவாசத்தையும் சேர்த்து காத்து கொண்டிருக்கிறோம். பொறுமையும் விசுவாசமும் இணைகிற போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அருமை தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கும், எந்த ஒரு உபத்திரவம், போராட்டம், தடைகளை உடைப்பதற்கும் நீங்கள் பொறுமையையும் விசுவாசத்தையும் கையாள வேண்டும். பொறுமையோடு கூட நீங்கள் காத்திருக்கிற போது பொறுமை உங்களுக்கு விசுவாசத்தின் பரீட்சையை உண்டாக்குகிறது. பொறுமை பரீட்சையையும் என்று சொல்லி இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உங்களுடைய விசுவாசம் அது பரீட்சிக்கப்படுகிறது. அப்படி பரீட்சிக்கப்படுகிற போது அந்த பரீட்சையில் நீங்கள் தேறுகிற போது உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறது. நான் இந்த காரியத்தில் நான் ஜெயம் பெறுகிறேன் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கிற போது நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக சுதந்தரித்துக் கொள்ளுகிறீர்கள். அருமை தேவ பிள்ளைகளே, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். எந்த உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் சரி, அந்த உபத்திரவங்களிலேயும் நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். ஏனென்றால் இறுதி ஜெயம் நமக்கே. எந்த போராட்டங்கள் வந்தாலும் அது நம்மை மேற்கொள்ளாது. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் தாமே நமக்காக கொடியேற்றுகிறவராய் இருக்கிறார். தண்ணீர்களும் வெள்ளங்களும் உங்கள் மேல் புரண்டு வந்தாலும் சரி, அது உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் அக்னியினூடாக கடந்து போனாலும் சரி, அது உங்களை பற்றி பிடிக்காது. நீங்கள் நிச்சயமாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நீங்கள் எழும்புவீர்கள். மத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10-12 வசனம் வரை நாம் இப்படி வாசிக்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆம் தேவ பிள்ளைகளே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிற விசுவாசிகள் அநேகருண்டு.
நீங்கள் நீதியாய் நடக்கிறதின் நிமித்தம் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் துன்புறுத்தப்படுகிறீர்களா? குடும்பத்தில் துன்புறுத்தப்படுகிறீர்களா? அண்டைய அயலகத்தார் மூலமாக துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறதின் நிமித்தம் அல்லது நீதியில் நடக்கிறதின் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதாவது பரலோக ராஜ்யமே உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் பரிசுத்தவான்களுடைய ஆவிகள், தேவதூதர்கள், கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்து, அவருடைய ரத்தம், இவை எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி எபிரேயரின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, பரலோகத்திற்குள் காணப்படுகிற சகலவிதமான ஆசீர்வாதங்களும் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்படுகிறவர்களாய் இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பரலோகம் கடந்து சென்ற பின்பு நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறவர்களாக அல்ல, இந்த துன்பத்தினூடாக கடந்து போகிற இந்த காலகட்டங்களிலேயே அதை கடந்து போகிற போது பரலோக ராஜ்யம் உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அதன் மகிமையை வெளிப்படுத்துகிறது. அருமை தேவ பிள்ளைகளே, பரலோகத்தின் மகிமையை நிச்சயமாக பாடுகள், துன்பங்களுக்கு மத்தியில் நீங்கள் அனுபவிப்பீர்கள். வேதாகமத்தில் எங்க பார்த்தாலும் துன்பப்படுகிறவர்கள், பாடுபட்டவர்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவ மகிமை வெளிப்பட்டது. தேவ மகிமை வெளிப்படுதலே பரலோக ராஜ்யம் வெளிப்படுவது. அருமை தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்தின் மகிமை, வல்லமை, பிரசன்னம், அதிகாரம் இவை அனைத்தும் அவர்களுடையது என்று வேதம் சொல்லுகிறது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படின்னா பரலோக ராஜ்யத்தில் காணப்படுகிற அதிகாரமும் வல்லமையும் மகிமையும் கிருபையும் தயவும் இரக்கமும் சகலமும் உங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறது. சமாதானம் உங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறது. தேவ பிரசன்னம் உங்களுக்கு சொந்தமாய் இருக்கிறது. இவை அனைத்தும் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே நீங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் ஜெயமாக மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகுகிறதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். 11ஆம் வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நிமித்தமாக, கர்த்தரை நீங்கள் பின்பற்றுகிறது நிமித்தமாக உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்லி பொய்யாய் உங்களை துன்பப்படுத்திக் கொண்டிருப்பார்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இப்படி பொய்யாய் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதின் நிமித்தமாக, நீங்கள் நீதியாய் நடக்கிறவர்கள் என்பதின் நிமித்தமாக, நீங்கள் அவருக்கு சாட்சியாய் வாழ்கிறீர்கள் என்பதின் நிமித்தமாக, அவர் நிமித்தமாக அவருடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதின் நிமித்தமாக நீங்கள் நிந்திக்கப்பட்டு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு பலவிதமான ஏச்சு பேச்சுக்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படி சந்தித்துக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். 12ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்படியெல்லாம் நீங்கள் துன்பப்பட்டால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஏனென்றால் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, அந்த லாசருவை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவன் நீதியாய் வாழ்ந்தவன், அவன் கர்த்தரை பற்றி பிடித்துக் கொண்டிருந்தவன். இந்த பூலோக வாழ்க்கையில் பல உபத்திரவங்களுக்கு மத்தியில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவனுடைய அடிப்படை தேவையான உணவு கிடைக்கிறது கூட அவனுக்கு கடினமாய் காணப்பட்டாலும் கூட அவன் ஆபிரகாமுடைய மடியில் பரலோகத்தில் அவன் தேற்றப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவானோ அவன் நரகத்திற்குள் தள்ளப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமை தெய்வ பிள்ளைகளே, உங்கள் உபத்திரவங்களை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படி துன்பப்படுத்தினார்களே, உங்களுக்கு முன்னிருந்த இயேசு கிறிஸ்து முதற்கொண்டு தீர்க்கதரிசிகள் வரை சகலரையும் துன்பப்படுத்தி இருக்கிறார்கள். அநேகர் துன்பத்தை அனுபவித்திருக்கும் போது, இயேசுவே பலவிதமான துன்பங்களை அனுபவித்திருக்கும் போது நாமும் பாடுபட வேண்டும் அல்லவா? இயேசுவோடு கூட நாம் பாடுகளையும் அனுபவிக்க பிறந்தவர்களாயிருக்கிறோம், பாடுகளையும் அனுபவிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். இக்காலத்து பாடுகள் உங்கள் வாழ்க்கையில் இனி வருகிற மிகப்பெரிய மகிமையாகிய பரலோக மகிமை மட்டுமல்லாமல் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறதை நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க முடியும். உபத்திரவத்தில் ஆசீர்வாதம் என்கிற இந்த தேவ செய்தியை நான் ஆரம்பித்திருக்கிறேன். ஆனால் இந்த தேவ செய்தி கொஞ்சம் பெரிய செய்தியாய் இருக்கிறதுனாலே நான் நாளைய தினத்தில் நான் மீண்டும் தொடர்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தமிழ் பைபிள் ஸ்டடி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.